கொட்டும். பாறைகளினுடைய பள்ளங்களிலெல்லாம் அந்த பால் நிரப்பப்பட்டு அந்த குளுமையினால அவைகள் உறைந்து பால் கட்டிகளாகும். உறையும் பொழுது மேலெல்லாம் கொழுப்பு திரண்டு வந்திருக்கும். அதெல்லாத்தையும் மேய்ப்பர்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்டு அந்த மலைகளுக்கு தான் இவங்க நம்பி வாழ்வாங்க. இவங்க வயிற்றுக்கும் அதை தான் நம்புவாங்க, மேய்ச்சலுக்கும் அதை தான் நம்புவாங்க. அங்கே இருக்கிற ஒலிவ மரங்களினுடைய பழங்கள் கொட்டைகளில் தான் பிழிஞ்சு எண்ணெய் எடுத்து அதில் தான் இவங்க வெளிச்சம், விளக்கு, சமையல் எல்லாத்துக்கும் அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. ஒலிவ பட்டைகளை வைத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அவங்க நம்பி இருக்கிற ஒரே இடம் எதுதான்? அந்த மலைகள் தான். அந்த மலையை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக வா, நான் என் கண்களை ஏறெடுப்பேன். என் வாழ்க்கைக்கு ஆதாரமா எது இருக்குதோ அதை காட்டிலும் மேலானவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. மலைக்கு மேல